ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியாவை தோக்கடித்த உடனே எனக்கு மைண்டில் வந்தது இந்த காட்சி தான். தமிழ் படம் 2ல் மிர்ச்சி சிவா இடத்துல ரோஹித் சர்மாவை கற்பனை பண்ணி பாருங்கள். ராஷித் கானை கட்டி தழுவி, ராஷித் நீ என்னோட பகையாளி அல்ல, நீ வந்து என்னோட சித்தி பையன், நம்ம 2 பேரும் கசின்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அவருக்கு இருந்திருக்கும். நிறைய இந்திய ரசிகர்களுக்கும் இருந்திருக்கும். ஏன்னா இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவால் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக நவம்பர் 19 நடந்த சம்பவம் நிச்சயமாக பல ரசிகர்களோட நெஞ்சில் ஒரு பெரிய ஈட்டியை பாய்ச்சா மாதிரி இருந்திருக்கும். ஆப்கானிஸ்தான் ரசிகர்களுக்கும் அதே மாதிரி தான். என்ன வேர்ல்ட் கப் ஃபைனலில் நடக்கலை, பட் வலி இஸ் ரியல். வாங்கேடே ஸ்டேடியமில் பார்த்தீங்கன்னா 97-7ங்கிற மாதிரிலாம் இருந்துட்டு அங்கேருந்து கிளென் மேக்ஸ்வெல் 200 ரன் அடித்து களவாடிட்டு போயிட்டார் மேட்சை. அவர் மட்டும் இல்லை, அவர் வந்து ஆஸ்திரேலியா ஓட ஒருமித்து சேர்த்து ஆப்கானிஸ்தானோட நம்பிக்கைகளை உடைச்ச ஒரு நாளாக தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த கான்டெக்ஸ்டில் இந்த மேட்ச்சில் ஒரு பெரிய ஒரு பேபேக் அப்படிங்கிறத பார்க்குறதோட சில ஹாண்டிங் மெமரிஸ் வந்துச்சுங்க திரும்ப. ஏன்னா ராஷித் கான் இங்கே போலிங் போடுற சமயத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு பக்கம் கிளென் மேக்ஸ்வெல் இருக்கார், 50 ரன் அடிச்சிருக்காரு. பேட் கமின்ஸ் பேக் டு பேக் ஹேட்ரிக்ஸ் எடுத்திருக்காரு. சகுனமே சரியில்லையேன்னு நினைக்கிற நேரத்தில் குல்பதி நைப் எங்கே அந்த மசில் மேன் தெரியுதா, அவர் பிரமாதமாக போலிங் போட்டு விக்கெட் எடுத்தார். பட் ஆப்கானிஸ்தானோட போலிங்கை நம்ம எப்போதுமே வந்து பெருசாக உயர்வாக பேசுவதற்கு காரணம் அவங்க போலிங்கில் அவ்வளோ டெப்த் இருக்குது. பட் அவங்களோட பேட்டிங் நேற்றுக்கு செட்டப் பண்ணி கொடுத்துச்சு. இந்த பிச்சர்ஸில் உங்கள் பேட்டிங் டோன் செட் பண்ணும். ஏன்னா பின்னாடி சேஸ் பண்ணும்போது பேக் எண்டில் கேட்சப் பண்ணுவது வந்து ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்குது. ஃபில் சால்ட் வந்து ஒரு எக்ஸப்ஷனல் பர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுத்தாரு. ஏன்னா அன்றைக்கி நம்ம ரொமாரியோ ஷெப்பர்ட் 30 ரன் ஒரு ஓவரில் வந்து கன்சீட் பண்ணதை பார்த்தோம் இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்சில். பட் அது ரொம்ப ரொம்ப ரேராக நடக்கிற ஒரு விஷயம். கேட்சப் பண்ணுவது ரொம்ப கடினமாக இருக்குது. அதை தான் இந்தியாவும் பயன்படுத்தியிருக்காங்க இது வரைக்கும். ஸோ அந்த ஒரு நிலையில் குல்பதீன் நைப் எந்த ஒரு தருணத்தில் 100வது ஒரு கேட்ச் பிடிச்சார், அற்புதமான கேட்ச், மேக்ஸ்வெல்லை காலி பண்ணாரோ அங்கேருந்து இன்னும் இறங்குமுங்க. ஏன்னா ஆரம்பத்தில் அஃப்கோர்ஸ் ஆஸ்திரேலியாவோட ஃபீல்டிங் சர்க்கிள்கள், ஆஷ்டன் ஏகார் என்ன பண்ணாலும் பாலை அவரால் கேதர் பண்ண முடியல. டேவிட் வார்னரே கேட்சை விடுறாரு, கேமரான் கிரீன் ஒரு நல்ல சேவ் பண்ணார், இன்னொரு பால் சேவ் பண்ண போகும்போது 34 போவிட்டார். இட்ஸ் ஒன் ஆஃப் தோஸ் டேஸ் ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும். பட் இந்த ரிசல்ட் ஏகப்பட்ட பாசிபிலிட்டிஸ் ஓப்பன் அப் பண்ணியிருக்கு. நம்ம ESPN கிரிக்இன்ஃபோ கிரிக்பஸ்லலாம் சினாரியோஸ் போட்டு தள்ளியிருக்காங்க. எனக்கும் நம்பர் சரியாக வராது, என் லேப்டாப் மக்கர் பண்ணாமல் இருக்கணுங்கிறத நான் பார்க்குறேன். ஸோ இப்போ ஃபைனல் மேட்ச் ஆஸ்திரேலியா இந்தியாவோட ஆடுறாங்க, அது 24 அண்ட் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷோட ஆடுறாங்க. அவங்க தான் லாஸ்ட் ஆடுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. எக்ஸாக்ட்லி என்ன தேவை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் இன் டர்ம்ஸ் ஆஃப் மார்ஜின். இப்போது ஆப்கானிஸ்தானும் ஆஸ்திரேலியாவும் ஜெயிச்சா என்ன நடக்கும்? 3 டீம் 4 பாயிண்டில் முடிப்பாங்க. பட் ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஆஸ்திரேலியா ஒரு ரனில் ஜெயிச்சா கூட ஆப்கானிஸ்தான் 36 ரன் மார்ஜினில் பங்களாதேஷை தோக்கடிக்கணும். அதே மாதிரி இப்போது ஒருவேளை ஆஸ்திரேலியா ஒரு ரன் சேஸ் லாஸ்ட் பாலில் வின் பண்ணாங்கன்னா ஆப்கானிஸ்தான் ஒரு 160 டோட்டல்னு வச்சுக்கோங்க, 15.4 ஓவர் அல்லது அதுக்கு முன்னாடி முடிக்கணும். இந்தியா ரியலிஸ்டிக்லி பார்த்திங்கன்னா இந்தியாவை டிஸ்லாஜ் பண்ணுவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க நெட் ரன் பாசிட்டிவில் 2.425 இருக்குது. ஸோ அவங்கள டிஸ்லாஜ் பண்ணணும்னா ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் 2 அணிகளுமே பெரிய மார்ஜினில் ஜெயிக்கணும். ஆஸ்திரேலியா 41 ரன்னு அல்லது அதுக்கு மேலே தோக்கடிக்கணும். அண்ட் ஆப்கானிஸ்தானுக்கு இன்னும் பெரிய சேலஞ்ச், கிட்டத்தட்ட டபுள் மடங்கு 83 ரனில் அட்லீஸ்ட் பங்களாதேஷை தோக்கடிக்கணும். சரி, அடுத்த பாசிபிலிட்டி, இந்தியா ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்சு பங்களாதேஷ் ஜெயிச்சாங்கன்னா என்ன ஆகும்? இந்தியா டாப் ஆஃப் த குரூப்பில் இருப்பாங்க 6 புள்ளிகளில். மற்ற 3 டீம்ஸுமே 2 புள்ளிகளில் டையாக இருப்பாங்க. அப்போ நெட் ரன் ரேட் பிரச்சனை வரும். அண்ட் அங்கே தான் ஆஸ்திரேலியாவுக்கு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா ஆஸ்திரேலியா பாசிட்டிவில் 0.223 இருக்காங்க. ஸோ ஆப்கானிஸ்தான் ஒரே ரனில் தோற்றா கூட ஆஸ்திரேலியா 31 ரனில் தோக்கணும். அந்த ஆப்கானிஸ்தான் நெட் ரன் ரேட்டோடு அவங்க கீழே சறுக்குவதற்கு. ஸோ அவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் ஆஸ்திரேலியாவுக்கு இருக்குது. பங்களாதேஷ்க்கு 31 ரன் வித்தியாசத்தில் வந்து ஜெயிக்கணும் ஆப்கானிஸ்தானை வீழ்த்த. பட் ஆஸ்திரேலியாவும் 55 ரன் வித்தியாசத்தில் தோக்கணும். ஸோ இந்த பர்மிட்டேஷன் காம்பினேஷனில் இருக்கிறதுலே டஃபஸ்ட் சேலஞ்ச் இங்கே பங்களாதேஷ்க்கு மட்டும்தான். சரி, ஆஸ்திரேலியாவும் பங்களாதேஷும் ஜெயிச்சாங்கன்னா என்ன ஆகும்? ரொம்ப சிம்பிள், இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் குவாலிஃபை ஆடுவாங்க செமிஃபைனல்ஸ்க்கு. மற்ற 2 அணிகளும் 2 பாயிண்டில் முடிச்சுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் ஜெயிச்சாங்கன்னா அதுவும் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் குவாலிஃபிகேஷன். இந்தியா அண்ட் ஆப்கானிஸ்தான் செமிஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆகிடுவாங்க. ஸோ பெஸ்ட் கேஸ் சினாரியோ நீங்கள் ஒரு ஆப்கானிஸ்தான் பாயிண்ட் ஆஃப் வியூலன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மேட்சை ஜெயிக்கணும் பங்களாதேஷ்க்கு எதிராக. அண்ட் ஹோப்ஃபுல்லி ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இந்தியா ஜெயிக்கணும் அப்படிங்கிறத அவங்க வந்து விரும்பணும், அது நடக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ இதுதான் அவங்களுக்கு பெஸ்ட் கேஸ் சினாரியோ. இந்தியன் ஃபேன்ஸ் பெருசாக வயிற்றில் புளியெல்லாம் கரைச்சிக்க வேண்டாம். ஏன்னா ரொம்ப நல்லா ஒரு நெட் ரன் ரேட் ஆல்ரெடி செட்டப் பண்ணிட்டாங்க. அவங்க 2 வெற்றிகளுமே வந்து ஒரு பெரிய மார்ஜினில் இருந்ததுனால அவங்களோட செமிஃபைனல் ஸ்பாட்
ஏறத்தாழ சீல்டு அப்படின்னு சொல்ல முடியும். பங்களாதேஷ் ரசிகர்கள் தான் நிறையா வரி பண்ண வேண்டியது இருக்குது. நிறைய பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் இந்த டேட்டா ஷீட்டோடு சுற்ற வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ இதுதான் இன்றைய ஆரம்பிக்கலாங்களா நிகழ்ச்சியில் இந்த சினாரியோஸ்க்கான ஒரு பிரேக் டவுன் அண்ட் ஆப்கானிஸ்தானோட அற்புதமான பர்ஃபார்மன்ஸ். அகெயின் நாட் அன் அப்செட். ரொம்ப ரொம்ப நல்லா ஆடிட்டுருக்கிற டீமுக்கு கிடைக்கிற ஒரு நியாயமான அங்கீகாரம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆரம்பிக்கலாங்களா நிகழ்ச்சியோட. அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு கெட் திஸ் கிரியேட்டிவ். தேங்க்யூ.